வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டெய்லி விலாக்ஸ் பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சுன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ, அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அதை பார்த்தேன். ஆனால் அது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே தெரில. அது 100% ஃபேக்கு தான். நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ப்ரோ, நான் கன்சல்டேஷன் கம்பெனியில் சொல்லி தான் நான் செக் பண்ணேன். அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க, ஒரிஜினல் தான் சொன்னாங்கன்னு. பார்த்தா அந்த கன்சல்டேஷன் கம்பெனியே ஒரு ஃபேக் கம்பெனி ஆகிருச்சு. ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் நேராக கேட்குறாங்க. ஆனால் அவங்க அந்த கன்சல்டேஷன் கம்பெனியை ஆன்லைனில் தான் பண்ணியிருக்காங்க. அப்ளைவே ஆன்லைனில் தான் பண்ணியிருக்காங்க, நேரில் எதுவுமே போகல. அதனால எதாக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அந்த கன்சல்டேஷன் ஃபேக் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட ஒரிஜினல் பாஸ்போர்ட் நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க. அப்போ தான் புக்கிங்கு மற்ற எல்லா விஷயமும் என்னால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விசா வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட சொல்லி பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு அது ஒரிஜினல் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நேரில் போய் நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிங்க. எதாக இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி